அனைவருக்கும் வணக்கம். நான் டிவைஸ் உங்கள் டியூஷன் கிளாஸில் பேசுகிறேன். ஸோ போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உயிரெழுத்துக்கள் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த கண்டினியூஷனில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு பேசிக்காக நம்ம ஆ எப்படி எழுதுன்னு பார்த்துக்கிட்டோம், ஆ எப்படி எழுதுறது பார்த்துக்கிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு இ எப்படி எழுதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இ வந்து எதில் வரும்? குறியில் வரும். ஸோ அந்த குறியில் இருக்கிற இ எப்படி எழுதுறது நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ பார்க்குறதுக்கு நான் உங்கள்கிட்ட முன்கூட்டியே சொன்ன மாரி ஒரு புத்தகத்தை நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்களே, அந்த புத்தகத்தை இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு நான் இப்போ எழுதுகிற அதேமாரி ஈயை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி ஒரு சுழிச்சிக்கணும். அப்புறம் கீழே வரணும். கீழே வந்த கையோட இப்படி கொண்டு வரணும். இப்போ நீங்கள் ஆ எப்படி நீங்கள் ஆ எழுதியிருப்பீங்க அதேமாரி தான் வந்து இ. இப்போ நீங்கள் ஆ எழுதின மாரியே தான் இப்படி கொண்டு வந்த கையோட இப்படி வந்துட்டு அப்புறம் ஆனால் நீங்கள் வந்துட்டு இது வந்து கீழே இருக்கிற கையோட இது அப்படியே மேலே கொண்டு போயிட்டு இ இப்படி வந்துடும். இதுதான் வந்துட்டு இ. இதுதான் இ. ஓகே, இப்போ அதே தான். இப்போ பாருங்கள், அந்த கையோட இப்படி சொல்லிச்சானியுமா, அப்புறம் ஒரு ஆ வந்துருச்சா, ஒரு ஆ வந்த கையோட இப்படி கீழே இருக்குங்க. கீழே இறக்கிட்டு இப்படி மேலே போயிட்டு ஒரு ரவுண்டு. ஸோ இது இ. இதே தாங்க நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தாங்க ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட்னு சொல்கிறாங்களே, அதே தாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போதும் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோம் கவுத்தோம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுங்க. ஸோ நம்ம எப்போதுமே அதில் ஒரு ப்ராக்டிஸ் வரணும். அது ஒரு ப்ராக்டிஸ் நீங்கள் செய்ய தான் இது அப்படியே வந்துட்டு பழக்கமாயிரும். பார்த்தீங்களா, ஆ ஆ வருதுல, ஆ வந்துட்டு கையோட அழகாக போயிட்டு அழகாக ரவுண்ட் பண்ணி அழகாக இப்படி ஒரு இது இந்த இ. இ வந்து குறியில் வரும். ஈனா ஈயில் வந்துட்டு இ வந்துட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா. இப்போ அதே தான் வந்துட்டு இது இ ஃபார் இலை. இ வந்து இலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து குறியில் தான் வரும். நீங்கள் அப்படி எழுதிட்டு அப்படி சொல்லிக்கோங்க இ. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கிட்டு நீங்கள் சொல்லும்போது தான் உங்களுக்கு அது இன்னும் பெட்டராக இருக்கும். ஆ மாரி போயிட்டு அப்புறம் கீழே இருக்கிற கையோட இது இ. தெரிஞ்சுட்டாங்களாங்க. இதே தாங்க நீங்கள் டெய்லி புத்தகத்தில் நீங்கள் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் இன்னும் மேலும் உங்களால் கற்றுக்கிட்டு இருக்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு இ எப்படி எழுதுன்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ நீங்கள் மறக்காமல் இதேமாரி எழுதி பழகிக்கோங்க. எழுதி பழகினா தாங்க உங்களுக்கு இன்னும் வந்து சுலபமாக இருக்கும். இப்போ நீங்கள் எழுதிக்கிட்டே நீங்கள் பழகிக்கிட்டீங்கன்னா. ஸோ நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இ எப்படி எழுதுன்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் இது நான் இப்போ சொல்லிக் கொடுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி நீங்களும் எங்கள் சேனலை பார்த்துட்டே வாங்க. நன்றி, வணக்கம்ங்க.